The board of directors of Polyplastic Limited resolved the 200 equity shares of 100 each to be forfeited for non-payment of the second and final call. Okay. So 200 equity shares வந்து forfeit பண்ணிருக்காங்க. And இதுல non-payment பார்த்தீங்கன்னா second and final call 30 per share. Out of this 150 shares were reissued 60 per share to Mohit. Partial reissue பண்ணிருக்காங்க. Okay. So forfeiture-க்கான entry share capital account debit. So in this case called up value 70 100. Any guess? So 200 shares வந்து forfeit பண்ணிட்டாங்க. இதோட called up value 100 or 70. Called up value. இப்போ லாஸ்ட் சம்ல நம்ம பார்த்துருப்போம்ல அப் டு ஃபர்ஸ்ட் கால் வரை சரி. ஸோ அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால் இன்கேஸ் ஃபர்ஸ்ட் கால் அப்பயே உங்களுக்கு ஷேரை ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா அது வரைக்கும் உள்ள அமௌண்ட்டை தான் கால்ட் அப் வேல்யூவாக எடுக்கணும். ஆஃப்டர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு அப்புறம் இருக்க வேல்யூ அப்புறம் சாரி ஆஃப்டர் தட் ஃபர்ஃபிட் பண்ணாங்கன்னா டோட்டல் ஃபேஸ் வேல்யூ எடுக்கணும் 100. எஸ் டைரக்டா நான் பேமெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கான். நான் பேமெண்ட் ஆஃப் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். ஸோ இப்போ இன் திஸ் கேஸ் கால் அப் வேல்யூ 100. ம் ஆமாம் ஆமாம் கிளியரா 20,000. இதுல டியூ பாத்தீங்கன்னா செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். செகண்ட் அண்ட் ஃபைனல் காலோட ஃபேஸ் வேல்யூ 30. 200 into 30. ஓகே. பேலன்ஸ் இருக்கிறது ஃபோர் ஃபீச்சர் கெயின். டூ ஃபோர் ஃபீச்சர் ஷேர் 14,000. இது வரைக்கும் கிளியரா? இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா அவுட் ஆஃப் திஸ் 150 ஷேர்ஸ் ஆர் ரீஇஷ்யூட் 60 per share. 150 ஷேர் ரீஇஷ்யூ பண்ணிருக்காங்க. ஸோ ரீஇஷ்யூ ஜேர்னல் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். டு ஷேர் கேபிட்டல் 150 ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 100. ஸோ 150 into 100 15,000. கிளியர்? பட் ரீஇஷ்யூ பண்ணது 60. உங்களுக்கு ரிசீவ் ஆனது 150 into 60. கால்குலேட் பண்ணுங்க. ஸோ லாஸை வந்து ஷேர் ஃபோர்ஃபீட்டர்ல அட்ஜஸ்ட் பண்ணும். ஃபோர்ஃபீட்டர் ஷேர்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ லாஸ் அமௌண்ட் 6,000. இது வரைக்கும் கிளியரா? இப்போ பேலன்ஸ் இருக்க ஃபோர்ஃபீச்சர் கெயினை கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஷேர் ஃபோர்ஃபீட்டட் அக்கௌண்ட் டெபிட் கிரெடிட் சைட் டு கேபிட்டல் ரிசர்வ். ஸோ இந்த கேஸ்ல ஃபோர்ஃபீட்டட் 14,000. 14,000 வந்து 200 ஷேர்ஸுக்கு 200 ஷேர்ஸுக்கு 14,000. ஆனா இவங்க 150 ஷேர்ஸ் தான் ரீஇஷ்யூ பண்ணிருக்காங்க. அப்போ 150 ஷேருக்கான ஃபோர்ஃபீட்டட் கெயினை கண்டுபிடிக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் 150 into 14,000 divided 200. ஓகே. இப்போ இந்த 10,500ல
6000 வந்து லாஸுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க ரீஇஷ்யூ பண்றப்போ. ஸோ 10,500ல 6000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 500. இந்த 4500 கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். கிளியர்?